நண்பர்களே வணக்கம். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தவக்காலத்தின் தியானமாக திருச்சி லால்குடி யோசேப்பு ஆலயத்திலே ஒரு நாள் தியானம் கொடுத்தேன். அந்த ஆலயத்தினுடைய முகப்பு, அந்த ஆலயத்தினுடைய உள்பகுதியை பற்றிய காணொளியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆசைப்படுகிறேன். இதுதான் அந்த ஆலயத்தின் முன்பாக காணப்படுகிற இடம். ஆலயத்தினுடைய முகப்பு தோற்றம். புனித யோசேப்பு ஆலயத்தினுடைய உள்பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அழகாக அலங்கரிக்கப்பட்ட உள்பகுதி நம்மை ஜெபிக்க தூண்டுகிறது. இந்த ஆலயத்தினுடைய புனிதர் யோசேப்பினுடைய திருசுரூபம், மரியாளுடைய திருசுரூபம், இயேசு நமக்காகவே நிற்கிறவனிலே பிரசன்னமாக இருக்கிற ஒரு அழகான ஒரு காட்சி. இந்த ஆலயத்தில் அநேக மக்கள் வந்து யோசேப்பினுடைய நவநாள் பக்தியை சிறப்பாகவே செய்கிறார்கள். இந்த இடத்திலே தான் நான் ஒரு நாள் தியானம் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்ப கடவுளோடு இருந்தவங்க இந்த டைட்டானிக் கப்பல் மாதிரியே இன்னொரு கப்பல் விவிலியத்தில் இருக்குது. என்ன கப்பல்? தொடக்க நூல் 6ஆம் அதிகாரத்துக்கு 9ஆம் அதிகாரம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த நோவாவினுடைய கதை அழகாக சொல்லப்படும். நோவா அப்படிங்கிறவன் நேர்மையாளர், கடவுளுடைய சகோதரன், கடவுளுக்கு எப்பவுமே நம்பிக்கைக்குரியவன். கடவுள் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாருங்க, கடவுளுக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தை மீறி செய்வது, பாவம் செய்வது. கடவுள் சொல்லிட்டாருன்னா அதை செய்யணும். அது செய்யல அப்படின்னு சொன்னா கடவுள் தண்டிக்கிறத பழைய ஏற்பாடுல பல இடங்கள்ல பார்க்கணும். அப்ப நோவாவினுடைய காலத்துல கடவுள் சொன்னார் எல்லாமே பாவத்துல இருக்கிறாங்க. லோத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? லோத்தினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதே போல மக்கள் பாவம் செஞ்சாங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்கல, ஆன்மீகத்துல இல்ல, கடவுளாவது பண்ணாங்கட்டியாவது சொல்லிட்டு அவங்க பாவத்திலே இருந்தாங்க. பாவ வாழ்க்கை, பெரிய வாழ்க்கை. கடவுள் ஆண்டவரோட போறேன், தனிப்பட்ட ஜெபம் பண்றேன், ஆராதனைக்கு போறேன், மற்ற வேலைக்கெல்லாம் போறேன், உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன், வாசிக்கிறேன். இது எல்லாம் நடக்கிறப்போ நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன். ஆன்மீகத்தில் சக்தி நிறைய
பேசுகிறோம். இன்னைக்கு நிறையா ஃபங்க்ஷன் போகிறோம். ஒரு நாள் பெரிய பெரிய நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், போய் வரோம் இல்லையா, விருந்து எல்லாம் ஒரு நாள் போய் ஒரு பர்த்டேனா நல்லா விருந்து சாப்பிட்றோம். அப்போ அந்த மாதிரி விருந்து தான் இந்த தவக்காலம் இது நமக்கு கொடுத்துருக்குது. கோயிலுக்கு கொண்டாடணும். இந்த ரெண்டு நாடுகளுக்கு தான் அந்த சக்தி வேணும். அந்த சக்தி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வேற எந்த சக்தியும் தேவையில்லை. பிரைஸ்லோம் கடவுளுடைய ஆலோசனை மனிதனுக்குள் வருகிற பொழுது, கடவுளை பயன்படுத்துகிற பொழுது எல்லா ஆற்றலும் கடவுள் நிறைவாக இருக்கிறார். நான் ஆன்மீகத்திற்குள் இருக்கிறேன்னா ஆன்மீகத்திற்கு வெளியே போகிறேன். ஆன்மீகத்திற்குள் வருகிற பொழுது பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் நீங்கள் அவதாரம். நீங்க நினைச்சு பாருங்க, எனக்கு ஊசி பாருங்க, இது பாருங்க, இதை விட பெரிய அற்புதங்களுடைய வாழ்க்கை நம்ம அந்த மாதிரி எதுவுமே செய்யறதில்லை. நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அந்த
ஒரு சுவர் இருக்குதுன்னா அந்த கரைக்கு நம்ம போய் ரொம்ப ஹைட்டா இருக்குது, அதை தாண்டி நம்ம போய் முடியுமா? அது உடைச்சதான் போக முடியும். பாவம் என்கிற ஒரு பெரிய தடை சுவர் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை தடை கொண்டிருக்கிறது. அந்த சுவரை உடைத்தாதான் கடவுளுக்கு நம்ம போக முடியும், கடவுளுடைய அருளை கிடைக்க முடியும், கடவுளோடு இணைந்திருக்க முடியும். Praise the Lord. அதை உடைத்ததுதான் நமக்கு பிதாவை கொடுத்திருக்கிற பாவத்தை ஒப்புரவு அருட்சாதனம். Praise the Lord. Praise the Lord. அது ஒப்புரவு அருட்சாதனத்தின் மூலமாக நான் இறைவனோடு இணைகிறேன். நம்ம நிறைய இடத்துல தவறாக சொல்லி பாவம் செய்ய பண்ணுங்க, குருக்கள் வந்துட்டாங்க, போகன்னு தொத்தி அனுப்புவோம், ஏதோ வேண்டாம் உட்காந்து விடுவோம். ஆனால் இது உண்மையாகவே கடவுளோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை இயேசு சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறார். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னியாமல் விடுகிறீர்களோ அவை மன்னிக்காமலே விடப்படும். Praise the Lord. Praise the Lord. ஒரு சின்ன நிகழ்வு மட்டும் சொன்ன ஒரு பயம் ஒன்றும் இல்லை, உண்மை நிகழ்வு. அமெரிக்காவில் மரிய சிம்மா, கனடாவில் உள்ள ஒரு லேடி மரிய சிம்மா, பேர் என்னது? மரிய சிம்மா. இவங்களுக்கு கடவுளுடைய அருள் நிறைய கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கடவுள் கொடுத்தார். என்ன கிஃப்ட்னா ஆவி கிட்ட பேசுற ஒரு கிஃப்ட். யாரெல்லாம் பேய்கிட்ட பேசுவீங்க? கைக்குள்ள நான் பேய்கிட்ட பேசுறேன் இல்ல யாரும். இந்த அம்மா வந்து பேய்கிட்ட பேசுறது, ஆவி கிட்ட பேசுறது, அதாவது உத்திரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிற ஆன்மா கிட்ட பேசுற ஒரு கொடை வந்து இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இந்த அம்மா வந்து திடீர்னு ஜாப் பண்ணிட்டு போது ஆவிலாம் வந்து சொல்லுவோம், ஐயோ நாங்கள் தவிக்கிறேன், உத்திரிக்கிற ஸ்தலத்துல இருக்கிறேன், போய் எங்க வீட்டுல சொல்லுங்க, அவங்க பாவம் செய்யாம இருக்க சொல்லுங்க, பாவம் செஞ்சா பாவம் செய்ய போய் செய்ய சொல்லுங்க, பாவம் செய்ய செஞ்சா உடனே மோட்சம் விட்டு கிடைக்குது அப்படின்லாம் இவங்க பேசிருக்காங்க. இதை இந்த அம்மா போய் சாமியார் சொல்றாங்க, ஏன்னா பைத்தியம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமி அனுப்பிடுறாரு. பிஷப் போய் சொல்றாங்க, ஏமா வேற வேலையாமா போவ என் தாயத்துக்கு வேலை போய் யாருன்னா சொல்றீங்க. அப்ப இந்த அம்மா எதையே சொல்லி பார்க்கறது யாரும் கேட்கிற மாதிரி தெரியல. கடைசியா என்ன செய்யறாங்க, திரும்ப ஆரம்பிச்சு சொல்ல மாட்டாங்க, அந்த இது மாதிரி வந்து ஆளுநர் பேசுது, அது வந்து உண்மையா பொய்யாங்கிறது யாருக்கு சொன்னாலும் என்ன பைத்தியம் சொன்னாங்க, என்னதான் பண்ணுறது ஆளுநர் கேட்கறாங்க. உடனே கடவுள் சொல்றாரு, ஒண்ணு கவலைப்படாத, இனி எந்த ஆவிலாம் உங்களுக்கு பேசுதோ அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு தெரியல, எழுதி வச்சு ஒரு புக்கா போட்டு அது வெளியிடு அப்படின்னு கடவுள் சொல்லிடுறாங்க. இந்த அம்மா அந்த மாதிரி டெய்லி வந்து ஒவ்வொரு ஆவிகளா பேசி எழுதி இருக்கிறாங்க. அதுல பிஷப்பும் பேசிக்கிறாங்க, சிஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்க, சாமியார் பேசிக்கிறாங்க, ஒரு சில கோப்பாளர்களாம் பேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பேசி இந்த அம்மா எழுதி வச்சிருக்காங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? Let us get out of here. Let us get out of here. இந்த புக்கு அமேசான்ல இருக்கு. 342 பக்கம் உள்ள புக்கு அமேசான்ல இருக்கு. இந்த அம்மா அவங்க கேட்டதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதுல மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவ அறிக்கை செஞ்சாக்கா அவங்களுக்கு உடனே விண்ணகம். அந்த உத்தரிக்கிற ஸ்தலத்துல அவங்க எதுவுமே தேவையில்லை, பாவம் செய்ய ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த ஆவி சொல்றது. Praise the Lord. அப்ப இந்த மாதிரி நம்ம பாவ அறிக்கை கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி பாவ அறிக்கை செஞ்சுட்டு நம்ம நிம்மதியா இருக்கும். நம்ம வில்லங்க போகிறது வரைக்கும் இல்லை, இன்னைக்கு நான் செஞ்ச பாவம் சொல்லிட்டு மனசு நிம்மதியா இருக்கும். இல்லை மன உளைச்சல் தேவையில்லாத குடிச்ச ஒரு வந்துட்டே தானே இருக்கணும், ஐயோ இது செஞ்சுட்டேன் அப்படி செஞ்சு யோசிச்சு வந்துட்டே தானே இருக்கணும். பாவம் செஞ்சுன்னா மனதில் இருக்கிற பாவங்கள் குறைகிறது, கடவுளுடைய மன்னிப்பு உடனே கிடைக்கிறது. Praise the Lord. Praise the Lord. நான் பேசுறது கவனிக்காதுன்னு சொல்லுங்க. Praise the Lord. ஏன் கொஞ்சம் கவனிக்கணும், ஏன் கவனிக்கல? Praise the Lord. பிரியமானவர்களே, பாவ அறிக்கை ஒவ்வொரு அருட்சாதனம் இந்த ஆன்மீகத்துக்குள் வாழ்வதற்கு ஒரு பெரிய சக்தி. அது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதை நீங்க வச்சுக்கிட்டு வாழ்க்கை கடவுளோட நிறைய ஆசீர்வதிக்கிறார். நீங்க போயிட்டு பாவ அறிக்கை செய்யுங்க. ஆனா என்ன பண்ணுவோம், பாவ அறிக்கை தான் வருஷத்துக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பாவம் செய்யக்கூடாது. ஒரு அந்த விபச்சாரத்துக்கு பிடிபட்ட பெற்ற ஆளுநர் என்ன சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே, திரும்பி போ. முயற்சி பண்ணணும். பாவம் என்னன்னா என்னால முடியல, தெரியாம பண்ணிட்டுனா பரவாயில்ல, தெரிஞ்ச இந்த பாவம் பண்ணா பாவம் செய்யறது பண்ணிக்கலாம், பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். நீங்க பிளான் பண்ணி போறீங்க, அது சாதாரண பாவம். எப்போ பிளான் பண்ணிட்டு சொந்த எண்ணத்தோடு சொந்த அறிவோடு செய்யறீங்களோ அது சாதாரண பாவம். தெரியாம செஞ்சாது அற்ப பாவம். அப்ப சாதாரண பாவம் வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததிக்கு அதை அப்படியே பரவும் சொல்றாங்க. நீங்க செஞ்ச பாவம் உங்க பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த சாதாரண பாவத்துக்கு உறுதியா நீங்க பாவம் வைக்க செஞ்சு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு திருவாவை சொல்றாங்க. Praise the Lord. நான் வந்து உங்களை பயன்படுத்த சொல்லலை, இந்த சிஸ்டர் சொன்னதை சொல்றேன், உண்மையை தான் சொல்றேன்.
இது உங்களுடைய மனதிற்கு நல்லது, ஆன்மீகத்துக்கு நல்லது. எனவே இந்த தவ காலத்தில் நல்ல ஒரு பாவ அறிக்கை செய்ய இயேசுவினுடைய ரத்தம் இவர்களை தூய்மையாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினாலே பிரசன்னம் இவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. இதோ ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.